மக்களை வணக்கம். இப்போது சாப்பிடும்பொழுது சாப்பாட்டை ருசித்து சாப்பிடணும். சாப்பாடு சாப்பிடும்போது அந்த சாதத்தை அந்த அன்னத்தை கொடுப்போல் அன்னபூரணி அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அந்த சாப்பாட்டை ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்து செய்கிறாங்க மனைவியும் அம்மாவும். அதனால் சாப்பாட்டை சாப்பிடும்போது செல்லு நோண்டுறது, டிவி பார்க்குறது, விட்டுட்டு போயிட்டு வந்து சாப்பிட்றது, ருசி இல்லைன்றது அப்படிலாம் பண்ணாங்க. சாப்பிடும்போது மெனக்கெட்டு அதில் அமர்ந்து அந்த ருசித்து சாப்பிடுங்க. அவன் மனைவியை கூப்பிட்டு இந்த சாப்பாடு நல்லாகுது, இது நல்லாகுது, அது நல்லாகுதுன்னு சொல்லுங்கள். இந்த பொரியல் சூப்பராக இருக்குது, இந்த குழம்பு வச்சு அது அருமையாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு அப்போ தான் அவங்களுக்கு செய்கிறவங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே நல்லாக்குதாங்க தெரில சாப்பிட்றேன், இப்போ டிஸ்டர்ப் பண்ணாத என்ன அப்படிலாம் பேசாதீங்க. அன்னபூர்ணி வணக்கம் செஞ்சுட்டு, அன்னபூர்ணி தான் நமக்கு உணவளிப்பவள். நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம எது பண்ணாலும் உணவளிப்பவள் அன்னபூர்ணி. அந்த தாயாரை வணக்கம் செஞ்சுட்டு மனைவிக்கும் மரியாதை கொடுங்க. அந்த சாப்பாட்டை ருசித்து சாப்பிடுங்க. சாப்பிடும்போது எந்த விதமான செயல்களும் ஈடுபடாதுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், பாராட்டுங்க சாப்பாட்டை இப்போ நல்லா இருக்குன்னு. அப்போ தான் அவங்களுக்கும் இன்னொரு நாள் செய்யும்போது நல்லா திருப்தியாக செய்வாங்க. புரியுதா இல்லையா? வணக்கம்.